Good morning, students. I welcome you all in this today's section. Today we have to learn 7th Standard English Unit 2 Prose Part 2 video. The Wind on Haunted Hill, written by Ruskin Bond. We already know the section 1 part we have already done. This is in part 2 video. Section 2 and Section 3 we will discuss in this class. Section 2 topic, take turn and read this section loud. And Section 3, read this section carefully. So the two parts are given. Watch the video carefully until the end. Don't skip the video, students. Strangely, the wind had dropped. The trees were still, not a leaf moved. வேகமாக அடிச்சுக்கிட்டு இருந்த காற்று திடீர்னு நின்றுட்டு, மரங்கள் அசையாமல் அப்படியே நின்றுட்டு, ஒரு இலை கூட அசையலை. The crickets were silent in the grass. The crows flew round in a circle, then settled down for the night in an oak tree. செடிகள் புல்லுகளில் இருந்த பூச்சிகள் கூட அமைதியாக இருந்துச்சு. அந்த பூச்சிகள் கூட எந்த சத்தமும் எழுப்பலை. காகங்கள் வட்டமாக பறந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டு தங்குறதுக்காக ஒரு ஓக் மரத்தில் போய் அடைஞ்சிது. I must get home before dark, said Usha to herself as she hurried along the path. But already the sky was darkening. The clouds, black and threatening, looked over Haunted Hill. This was March, the month for storms. இருட்டுறதுக்குள்ளே நான் வீடு போய் சேரணும் அப்படின்னு உஷா தனக்குத்தானே சொல்லிக்கிட்டே வேகமாக அந்த பாதையில் நடந்து போயிட்டு இருந்தா. ஆனால் ஏற்கனவே வானம் ரொம்ப இருட்டிகிட்டு இருந்துச்சு. கருப்பு நிற மேகங்கள் பயங்காட்டுற மாதிரி ஹாண்டட் ஹில் மேலே இருந்துச்சு. இது மார்ச் மாதம், புயல்கள்லாம் நிறைய வர்ற மாதம். A deep rumble echoed over the hills and Usha felt the first heavy drop of rain hit her cheek. அந்த குன்றுகள் மேலே பயங்கரமான இடி யோசைகள் எதிரொலிச்சுது. உஷாவோட கன்னத்தில் முதலாக வேகமாக ஒரு மழைத்துளி விழுந்தது. உஷா மழைக்கு முன்னால் வீடு போய் சேரணும்னு நினச்சா, ஆனால் அதுக்கு முன்னாலே மழைத்துளி விழ ஆரம்பிச்சிட்டு. She had no umbrella with her. The weather had seemed so fine just a few hours ago. உஷா கொடையும் கொண்டு வரல, ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் climate ரொம்ப அருமையாக இருந்துச்சு. Now all she could do was tie an old scarf over her head and pull her shawl tight across her shoulders. இப்போ உஷா என்ன பண்ணா, ஒரு ஸ்கார்ஃப் எடுத்து தன்னோட தலையை மூடி இருக்க கெட்டிக்கிட்டா. தன்னோட ஷாலை எடுத்து தோள்பட்டைக்கு குறுக்க இறுக்கமாக கெட்டிக்கிட்டா. Holding the shopping bag close to her body, she quickened her pace. She was almost running, but the raindrops were coming down faster now, big heavy pellets of rain. அவா பொருட்கள் வாங்கின பைய தன்னோட உடம்போடு வச்சுக்கிட்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தா. கிட்டத்தட்ட ஓடுற மாதிரி நடந்தா. ஆனால் இப்போ மழைத்துளிகள் ரொம்ப வேகமாக விழ ஆரம்பிச்சிட்டு, ரொம்ப பெரிய கனத்த மழையாக பெய்ய ஆரம்பிச்சிட்டு. A sudden flash of lightning lit up the hill. The ruins stood out in clear outline. Then all was dark again. Night had fallen. அப்போ திடீர்னு அடித்த மின்னலில் அந்த குன்று முழுசும் வெளிச்சமாயிட்டு. அந்த பாழடைந்த பகுதி இருட்டில் தனியாக தெரிஞ்சுது. இப்போ மறுபடி எல்லாமே இருட்டாயிட்டு. Night had fallen. இரவும் வந்துட்டு. I won't get home before the storm breaks, thought Usha. I'll have to shelter in the ruins. She could only see a few feet ahead, but she knew the path well and she began to run. புயலுக்கு முன்னால் என்னால் வீடு போய் சேர முடியாது அப்படின்னு உஷா நினச்சா. நான் போய் அந்த பாழடைஞ்ச பகுதியில் தான் தங்கணும். உஷாவால் சில அடி தூரம் மட்டும்தான் முன்னால் பார்க்க முடிஞ்சுது. அவள் அடிக்கடி அந்த பாதையில் வர்றதுனால அந்த வழி அவளுக்கு நல்லா தெரிஞ்சுது. அதனால் அவள் வேகமாக ஓட ஆரம்பித்தா. Suddenly the wind sprang up again and brought the rain with a rush against her face. திடீர்னு காற்று வேகமாக அடிக்க ஆரம்பிச்சுது.
அதனால் மழைத்துளி அவள் முகத்தில் வேகமாக விழுந்துச்சு. இட் வாஸ் கோல்ட் ஸ்டிங்கிங் ரெயின். ஷீ குட் ஹார்ட்லி கீப் ஹர் ஐஸ் ஓப்பன். அந்த மழை எப்படி இருந்துச்சு? ரொம்ப குளிர்ந்து போய் கொட்டக்கூடிய மழையாக இருந்துச்சு. ஷீ குட் ஹார்ட்லி கீப் ஹர் ஐஸ் ஓப்பன். மழை ரொம்ப வேகமாக கொட்டினதுனால உஷாவால் தன்னோட கண்களை கூட திறந்து பார்க்க முடியலை. த விண்ட் க்ரூ இன் ஃபோர்ஸ். இட் ஹம்ட் அண்ட் விசில்டு. இப்போது காற்று ரொம்ப ஃபோர்ஸாக அடிச்சுது, ரொம்ப கடுமையாக அடிச்சுது. உஷா did not have to fight against it. It was behind her now and helped her along up the steep path and on to the brow of the hill. உஷாவுக்கு இப்போ அந்த காற்றுக்கு எதிராக போராட வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிட்டு. காற்று அவளுக்கு பின்னால் அடித்ததுனால அது அவளை தள்ளிக்கிட்டே போச்சு. அங்குள்ள செங்குத்தான பாதை வழியாக போய் அந்த குன்றோட விளிம்பிற்கே அவளை தள்ளிக்கிட்டு போயிட்டு. There was another flash of lightning followed by a peal of thunder. The ruins looked up before her, grim and forbidding. What do you mean by forbidding? Unfriendly or frightening? Forbiddingனா பயங்காட்டுறது. மறுபடியும் இன்னொரு மின்னல் அடிச்சுது. அதை தொடர்ந்து இடியோசையும் கேட்டுச்சு. இப்போ உஷா அந்த பாழடைஞ்ச பகுதியை பார்த்தா. இப்போ அந்த பாழடைஞ்ச பகுதி எப்படி இருந்துச்சு? அவளை பார்த்து நிமிர்ந்து நின்று பயங்காட்டுற மாதிரி இருந்துச்சு. She knew there was a corner where a piece of old roof remained. It would give some shelter. அந்த இடத்துல ஒரு கார்னரில், அதாவது ஒரு முக்கில் ஒரு பழைய கூரை ஒன்று இன்னும் இடிஞ்சு விழாமல் இருந்துச்சு அப்படின்னு அவளுக்கு தெரியும். அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும், அங்கே போய் ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு அவள் நினச்சா. It would be better than trying to go on. இப்படி தொடர்ந்து மலையில் நடக்கிறத விட ஒரு இடத்துல ஒதுங்கி நிற்பது நல்லது. In the dark, in the howling wind, she had only to stay off the path to go over a rocky cliff edge. அந்த இருட்டுக்குள்ளே காற்று ரொம்ப ஊளையிட்டு அடிச்சுது. அப்போ தொடர்ந்து அந்த பாதையில் நடக்க வேண்டாம், அதை விட்டு விலகி இருப்பதே நல்லது அப்படின்னு உஷா நினச்சா. அவள் தொடர்ந்து அந்த காற்றுல நடந்து போயிட்டே இருந்தா அது அந்த பாறையோட உச்சி விளிம்புக்கே அவளை கொண்டு போயிடும். ஹூ 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 ஹவுல் த விண்ட். இப்போ காற்று ரொம்ப ஊளையிட ஆரம்பிச்சுது. She saw the wild plum tree swaying, bent double, its foliage thrashing against the ground. The broken walls did little to stop the wind. இப்போ உஷா அந்த ப்ளம் மரத்தை பார்த்தா. அது காற்றுல ரொம்ப அசைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, அப்படி பாதி அளவு வளைஞ்சு கிடந்துச்சு. What do you mean by foliage thrashing? Hitting leaves and branches. அந்த மரத்தோட இலைகளும் கிளைகளும் தரையில் வந்து மோதி வேகமாக அடிச்சுது. The broken walls did little to stop the wind. அந்த உடஞ்சி போன சுவர்களால் காற்றை தடுத்து நிறுத்த முடியலை. உஷா found her way into the ruined building, helped by her memory of the place and the constant flicker of lightning. உஷா தன்னோட நினைவு திறனாலையும் அந்த மின்னலோட வெளிச்சத்தினாலையும் அந்த பாழடைஞ்ச கட்டடத்துக்குள்ள பாதையை கண்டுபிடிச்சு போயிட்டா. She began moving along the wall, hoping to reach the sheltered corner. ஒரு பாதுகாப்பான மூலையை தேடி சுவரை ஒட்டி நகர்ந்து போயிட்டு இருந்தா. She placed her hands flat against the stones and moved sideways. அவா அங்குள்ள கல்லுகள் மேலே தன்னோட கைகளை வச்சுக்கிட்டே நகர்ந்து போய்கிட்டு இருந்தா. Her hand touched something soft and furry. அப்போ திடீர்னு அவள் கையில் சாஃப்டான முடி தென்பட்டுச்சு. She gave a startled cry and took her hand away. What do you mean by startled? Startledனா ரொம்ப பயந்து போகிறது. உஷா பயந்து அலறிக்கிட்டு தன்னோட கையை வேகமாக எடுத்துட்டா. Her cry was answered by another cry, half snarl, half screech, and something leapt away in the darkness. அவள் பயந்து கத்துற சத்தத்தை கேட்டு பதிலுக்கு இன்னொரு சத்தமும் கேட்டுச்சு. அது க்ரீச்சுன்னு கேட்குற சத்தமாக இருந்துச்சு. அந்த சத்தத்தோட இருட்டில் ஏதோ ஒன்று குதிச்சு ஓடிச்சு.
It was only a wild cat. Usha realized this when she heard it. அப்படி ஓடி போனது ஒரு காட்டு பூனை. அதோட சத்தத்தை கேட்ட உடனே அது பூனைன்னு உஷா தெரிஞ்சுக்கிட்டா. The cat lived in the ruins and she had often seen it. அந்த பூனை அந்த பாழடைஞ்ச கட்டடத்தில் தான் வாழ்ந்து வந்துச்சு. அதை உஷா அடிக்கடி பார்த்துருக்குறா. But for a moment she had been very frightened. ஆனால் அந்த ஒரு நொடி பொழுதில் உஷா ரொம்ப பயந்து போயிட்டா. Now she moved quickly along the wall until she heard the rain drumming on the remnant of the tin roof. இப்போ அவ சுவரை ஒட்டி வேகமாக நடக்க ஆரம்பிச்சா. மழை வேகமாக பெய்கிறது அந்த தகரக்கூரையில் ட்ரம்ஸ் அடித்த சத்தம் மாதிரி கேட்டுச்சு. இப்போ உஷா அந்த கூரைக்கிட்ட வந்துட்டா. Once under it, crouching in the corner, she found some shelter from the wind and the rain. What do you mean by crouching? Bending down. Crouchingனா கீழே குனிஞ்சு இருக்கிறது. அந்த கூரைக்கு அடியில் வந்த உடனே உஷா ஒரு மூலையில் பதுங்கி இருந்துக்கிட்டா. இப்போ மழைக்கும் காற்றுக்கும் தப்பி அவள் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்துட்டா. Above her, the tin sheets ground and clattered as if they would sail away at any moment. What do you mean by ground and clattered? Banged together and made a loud noise. அந்த தகர கூரைகள் ஒன்னோட ஒன்று மோதினதுனால ரொம்ப சத்தம் கேட்டுச்சு. அந்த தகர கூரை எந்த நேரத்திலும் அங்கிருந்து வழுக்கி கீழே விழுந்துருமோன்னு இருந்துச்சு. But they were held down by the solid branch of a straggling old oak tree. அந்த இடத்துல ஒரு வயதான ஓக் மரத்தோட உறுதியான கிளை இருந்துச்சு. அந்த கிளை அந்த கூரையை கீழே விழாமல் தடுக்கிக்கிட்டு இருந்துச்சு. உஷா remembered that across this empty room stood an old fireplace and that there might be some shelter under the blocked up chimney. அந்த ரூம்க்கு இடையில ஒரு பழைய நெருப்பு மூட்டுற இடம் இருந்துச்சு. அந்த மூடின புகைப்போக்கிக்கு அடியில் தங்குறதுக்கு ஏதாவது இடம் இருக்கும்னு அவன் நினச்சா. Perhaps it would be drier than it was in the corner. இந்த மூலை பகுதியை விட அந்த இடம் வளர்ந்து இருக்கலாம். But she would not attempt to find it just now. ஆனால் இப்போ அதை தேட முயற்சி பண்ணக்கூடாது. She might lose her way altogether. அப்படி அந்த இடத்துக்கு போக முயற்சி பண்ணால் வழி தவறி வேறு இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Her clothes were soaked and the water streamed down from her long black hair to form a puddle at her feet. அவள் ட்ரெஸ்ஸு முழுசும் நனைஞ்சிட்டு. What do you mean by puddle? Pool of water. படுல்னா நீர் தேங்கி இருக்கிற இடம். அவளோட நீளமான முடியிலிருந்து தண்ணி அருவி போல கொட்டுச்சு. அது அவளோட காலுக்கடியில் ஒரு நீர்த்தேக்கமாக மாறிட்டு. She stamped her feet to keep them warm. அவள் கால் ரொம்ப குளிர்ந்து போச்சு. அவளோட பாதங்கள் கதகதப்பாக மாறுறதுக்காக அவள் அதை ரெண்டையும் வேகமாக உதைச்சா. She thought she heard a faint cry. Was it the cat again or an owl? But the sound of the storm blotted out all other sounds. What do you mean by blotted out? Hid. Blotted outனா மறைக்கிறது. அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஒருவேளை அது பூனையோட சத்தமாக இருக்குமோ அல்லது ஆந்தையாக இருக்குமோ அப்படின்னு உஷா யோசிச்சுட்டு இருக்கச்சிலே அந்த புயலோட சத்தம் இந்த சத்தத்தெல்லாம் மறைச்சிட்டு. There had been no time to think of ghosts, but now that she was in one place without any plans for venturing out again, she remembered grandfather's story about the lightning blasted ruins. She hoped and prayed that lightning would not strike her as she sheltered there. உஷாவுக்கு பேய்களை பற்றி சிந்திக்க இப்போ நேரம் இல்லை. இப்போ அவள் ஒரே இடத்துல இருந்தா. வெளியே போகிற எண்ணம் எதுவுமே அவளுக்கு இப்போ இல்லை. அவங்க தாத்தா ஏற்கனவே அவளுக்கு சொன்ன கதையெல்லாம் இப்போ அவள் நினச்சி பார்த்தா. மின்னல் தாக்கி இடிஞ்சு போன இந்த இடத்த பற்றி நினச்சி பார்த்தா. அவள் அங்கே தங்கியிருந்த இடத்துல மின்னல் வராதுன்னு நம்பினா. அதுக்காக கடவுள்கிட்ட ப்ரே பண்ணா. Thunder boomed over the hills
and the lightning came quicker now, only a few seconds between each burst of lightning. இப்போ குன்றுகள் மேலே இடியோசை ரொம்ப கேட்டுச்சு, மின்னலும் அடிக்கடி மின்னுச்சு. Then there was a bigger flash than most, and for a second or two the entire ruin was lit up. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு மின்னல் மின்னுச்சு. அது இதுவரை அடித்த மின்னல்களை விட ரொம்ப பளிச்சுன்னு இருந்துச்சு. A streak of blue sizzled along the floor of the building, in at one end and out at the other. What do you mean by streak? Streak means line. What do you mean by sizzled? Hissed like something hot on a frying pan. குக் பண்ணும்போது ஃப்ரையிங் பேனில் வர்ற சத்தத்தை சிசில்டுன்னு சொல்லுவோம். கொஞ்ச நேரத்துக்கு அந்த இடிஞ்ச கட்டடம் முழுசும் வெளிச்சமாயிட்டு திடீர்னு ப்ளூ கலரில் ஒரு மின்னல் அடிச்சுது. அது அந்த பில்டிங்கோட ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு வேகமாக சீறி பாஞ்சுது. உஷா வாஸ் ஸ்டேரிங் ஸ்ட்ரெயிட் அஹெட். உஷா அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா. As the opposite wall was lit up, she saw crouching in the disused fireplace two small figures. They could only have been children. உஷாவுக்கு எதிரே உள்ள சுவரில் ஒளி பட்டுச்சு. அங்கே யூஸ் பண்ணாமல் இருந்த நெருப்பு வைக்கிற இடத்துல 2 சிறிய உருவங்கள் குனிஞ்சி பதுங்கிட்டு இருந்துச்சு. ஒருவேளை அது சின்ன பிள்ளைகளாக இருக்கும். The ghostly figures looked up, staring back at Usha, and then everything was dark again. அந்த 2 உருவங்களும் உஷாவை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா இடமே இருட்டாயிட்டு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த 2 உருவங்களும் யாரு அப்படிங்கிறத நம்ம செக்ஷன் 3 வீடியோவில் பார்க்கலாம். Glossary: forbidding, unfriendly or frightening. Foliage thrashing, hitting leaves and branches. Flicker, shine. Startled, frightened. Remnant, what was left. Crouching, bending down. Ground and clattered, banged together and made a loud noise. Puddle, pool of water. Blotted out, hid. Streak, line. Sizzled, hissed like something hot on a frying pan. Do you know? The Bermuda Triangle is one of the greatest unsolved mysterious spots in the world. It is a triangular-shaped area in the North Atlantic Ocean. Hundreds of people and numerous boats, ships and planes have disappeared inside this triangle. The reason for these disappearances still remains a mystery. பெர்முடா ட்ரையாங்கிள்ங்கிற இடம் உலகத்திலே இதுவரை யாரும் கண்டறிய முடியாத ஒரு பெரிய புதிராகவே இருக்குது. இந்த இடம் முக்கோண ஷேப்பில் வட அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்குது. இந்த முக்கோண பகுதியில் நூற்றுக்கணக்கான மக்களும் படகுகளும் கப்பல்களும் விமானங்களும் மறைஞ்சு போயிருக்கு. இப்படி மறைஞ்சு போனதுக்கு என்ன காரணம்னு இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை. இது ஒரு பெரிய புதிராகவே இருக்குது. செக்ஷன் கேர்ஃபுல்லி. உஷாஸ் ஹார்ட் வாஸ் இன் ஹர் மவுத். இப்போ உஷா ரொம்ப பயந்து போய் இருந்தா. She had seen without a shadow of a doubt 2 ghostly creatures at the other side of the room, and she wasn't going to remain in that ruined building a minute longer. உஷா மழை பெஞ்சதுனால அந்த பாழடைஞ்ச கட்டடத்தில் ஒரு ரூமில் ஒரு ஓரத்தில் நின்றுட்டு இருந்தா. அப்போ அவளுக்கு எதிர்ப்புறம் 2 உருவங்கள் அவளை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அதை உடனே உஷா கவனிச்சிட்டா. சந்தேகமே இல்லை, இந்த 2 உருவங்களுமே பேய்கள் தான் அப்படின்னு உஷா நினச்சா. எப்படியாவது தப்பிச்சு போயிடணும், இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த பாழடைஞ்ச பங்களாவில் நிற்கக்கூடாது அப்படின்னு உஷா தீர்மானம் பண்ணா. She ran out of her corner, ran towards the big gap in the wall through which she had entered. உஷா தான் இருந்த ரூம்ல இருந்து வேகமாக ஓடி வந்தா. எந்த சுவர் வழியாக இந்த இடத்துக்கு வந்தாலோ அந்த இடத்த நோக்கி வேகமாக ஓடினா. She was halfway across the open space when something
someone fell against her. அந்த திறந்த வெளியில் உஷா பாதி தூரம் வேகமாக ஓடி வந்துட்டா. அப்போ திடீர்னு ஏதோ ஒன்று அல்லது யாரோ ஒருத்தர் வேகமாக அவள் மேலே வந்து மோதினாங்க. She stumbled, got up and again bumped into something. What do you mean by stumbled? Lost one's balance. ஸ்டம்பிள்டுனா பேலன்ஸ் இல்லாமல் தடுமாறி கீழே விழுறது. உஷா மேலே யாரோ வந்து மோதின உடனே அவள் தடுமாறி கீழே விழுந்துட்டா. அவள் கீழே விழுந்து எழுந்துச்சா. மறுபடியும் ஏதோ ஒன்று மேலே மோதிட்டா. She gave a frightened scream. இப்போ உஷா பயத்தில் ரொம்ப அலர்னா. Someone else screamed. வேற யாரோ ஒருத்தரும் அலர்னாங்க. And then there was a shout, a boy's shout, and Usha instantly recognized the voice. அதுக்கப்புறம் ஒரு சத்தம் கேட்டுச்சு. அது ஒரு பையனோட சத்தம். உஷா உடனே அந்த குரலை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா. அது உஷாவோட தம்பியோட குரல். சுரேஷ், உஷா, பின்யா, இட்ஸ் மீ, இட்ஸ் அஸ். They fell into each other's arms, so surprised and relieved that all they could do was laugh and giggle and repeat each other's names. இப்போ உஷா சத்தமாக கூப்பிட்டா. சுரேஷ் அப்படின்னு கூப்பிட்றா. அதுக்கு அவன் உஷா அப்படின்னா. பின்யா அப்படின்னு கூப்பிட்டா. இட்ஸ் மீ, நான் தான் அப்படிங்கிறா உஷா. அவங்க பதிலுக்கு நாங்கள் தான் அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாருமே சந்தோஷத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் மன நிம்மதியாகவும் இருந்துச்சு. வாட் டு யூ மீன் பை கிகிள்? லாஃப் லைட்லி. கிகிள்னா சிரிக்கிறது. இப்போ அவங்க 3 பேருமே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மற்றவங்க பேரை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. தென் உஷா said, I thought you were ghosts. உஷா அவங்கள பார்த்து, உங்களெல்லாம் நான் பேயின்னு நினச்சி பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னா. We thought you were a ghost, said சுரேஷ். நாங்கள் 2 பேரும் உன்னைய பேயின்னு நினச்சோம் அப்படின்னு சுரேஷ் சொன்னா. Come back under the roof, said உஷா. எல்லாரும் இந்த கூரைக்கு கீழே வாங்க அப்படின்னு உஷா அவங்கள கூப்பிட்டா. They huddled together in the corner, chattering excitedly. அவங்க 3 பேரும் ஒரு ஓரத்தில் கூடி நின்று உற்சாகமாக அரட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. When it grew dark, we came looking for you, said பின்யா. And then the storm broke. இருட்ட ஆரம்பித்த உடனே நாங்கள் 2 பேரும் உன்னை தேடி வந்தோம். அப்போ தான் புயல் ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு பின்யா சொன்னா. Shall we run back together? asked உஷா. I don't want to stay here any longer. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. நம்ம 3 பேரும் இந்த இடத்த விட்டு திரும்ப ஓடிடுவோமா அப்படின்னு உஷா கேட்டா. We'll have to wait, said பின்யா. The path has fallen away at one place. It won't be safe in the dark in all this rain. நாம் கொஞ்ச நேரம் காத்திருப்போம். இந்த இடத்துல ஒரு பாதை உடஞ்சி கிடக்குது. இந்த மலைக்குள்ளே இருட்டில் நடந்து போகிறது அவ்வளோ பாதுகாப்பாக இருக்காது அப்படின்னு பின்யா சொன்னா. Then we may have to wait till morning, said சுரேஷ். And I am feeling hungry. அப்போ காலையில் வர நம்ம இங்கே காத்திருக்கணும். ஆனால் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சுரேஷ் சொன்னா. The wind and rain continued, and so did the thunder and lightning, but they were not afraid now. They gave each other warmth and confidence. Even the ruins did not seem so forbidding. இப்போ காற்று அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. மழையும் தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதே போல் இடியும் மின்னலும் தொடர்ந்து இருந்துச்சு. ஆனால் அவங்க யாருமே அதுக்கு பயப்படலை. அவங்க 3 பேருமே நம்பிக்கையோடு இருந்தாங்க. அந்த பாழடைஞ்ச கட்டடத்தை பார்த்து கூட அவங்க இப்போ பயப்படலை. After an hour, the rain stopped, and although the wind continued to blow, it was now taking the clouds away, so that the thunder grew more distant. 1 மணி நேரம் கழிச்சு மழை விட்டுட்டு காற்று மேகங்களை தள்ளிட்டு போயிட்டு இப்போ இடி சத்தம் கூட தூரத்தில் தான் கேட்டுச்சு. Then the wind too moved on, and all was silent. Towards dawn, the whistling thrush began to sing. Its sweet broken notes flooded the rain-washed ruins with music. அதுக்கப்புறம் காற்று அடிக்கலை. அந்த இடமே அமைதியாயிற்று.
வாட் டு யூ மீன் பை டான்? டான்னா விடியற்காலை நேரம். அந்த விடியற்கால நேரத்தில் விஸ்லிங் த்ரஷ்ங்கிற குருவி பாட ஆரம்பிச்சுது. அந்த குருவியோட இனிமையான சத்தம் அந்த பாழடைஞ்ச கட்டடத்தை நிரப்பிச்சு. லெட்ஸ் கோ செட் உஷா. வாங்க நம்ம எல்லாரும் போகலாம் அப்படின்னு உஷா சொன்னா. கமான் செட் சுரேஷ், ஐ எம் ஹங்க்ரி. வாங்க நம்ம எல்லாரும் போவோம், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சுரேஷ் சொன்னான். As it grew lighter, they saw that the plum tree stood upright again, although it had lost all its blossoms. They stood outside the ruins on the brow of the hill, watching the sky grow pink. A light breeze had sprung up. இப்போ காலையில் வெளிச்சம் வந்துட்டு அந்த வெளிச்சத்தில் அவங்க அந்த ப்ளம் மரத்தை பார்த்தாங்க. இப்போ அந்த மரத்தில் ஒரு பூக்களுமே இல்லை, ஆனால் அந்த மரம் நிமிர்ந்து நின்றுச்சு. இப்போ அந்த 3 பேருமே அந்த பாழடைஞ்ச கட்டடத்திற்கு வெளியே வந்துட்டாங்க. அந்த குன்றோட விளிம்பில் வந்து நின்னாங்க. அப்போ வானம் பிங்க் கலரில் மாறினதை பார்த்தாங்க. அப்போ மென்மையான காற்றும் வீசிச்சு. When they were some distance from the ruins, Usha looked back and said, "Can you see something there behind the wall? It's like a hand waving." இப்போ அந்த கட்டடத்தை விட்டு கொஞ்ச தூரம் நடந்து வந்துட்டாங்க. இப்போ உஷா திரும்பி பார்த்து சொன்னா, அங்கே உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? அந்த சுவருக்கு பின்னால் ஏதாவது தெரியுதா? ஒரு கை அசைகிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு கேட்டா. ஐ கான்ட் see anything, said சுரேஷ். எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சுரேஷ் சொன்னா. இட்ஸ் ஜஸ்ட் த டாப் ஆஃப் த ப்ளம் ட்ரீ, said பின்யா. அது அந்த ப்ளம் மரத்தோட மேல் பகுதி தான் அப்படின்னு பின்யா சொன்னா. They were on the path leading across the saddle of the hill. இப்போ அவங்க எல்லாருமே 2 சிகரங்களுக்கு இடையில உள்ள தாழ்வான இடத்துல நடந்து போயிட்டு இருந்தாங்க. குட் பை குட் பை, வாய்ஸஸ் ஆன் த wind. Who said goodbye? asked உஷா. இப்போ திடீர்னு குட் பை அப்படின்னு காற்றில் சத்தம் கேட்டுச்சு. யார் குட் பைன்னு சொன்னா அப்படின்னு உஷா கேட்டா. நாட் ஐ, said சுரேஷ். நாட் ஐ, said பின்யா. நான் குட் பைன்னு சொல்லலையே அப்படின்னு சுரேஷ் சொன்னா. நானும் சொல்லலையே அப்படின்னு பின்யா சொன்னா. ஐ ஹர்ட் someone calling. It's only the wind. யாரோ கூப்பிடுற மாதிரி இருந்துச்சே அப்படின்னு உஷா சொன்னா. அது வேறு யாரும் இல்லை, காற்று தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உஷா looked back at the ruins. The sun had come up and was touching the top of the walls. The leaves of the plum tree shone. The thrush sat there singing. Come on, said Suresh, I am hungry. இப்போ உஷா மறுபடியும் அந்த பாழடைஞ்ச கட்டடத்தை திரும்பி பார்த்தா. இப்போ சூரிய வெளிச்சத்தில் அந்த ப்ளம் மரத்தோட இலைகள்லாம் பளபளன்னு மின்னுச்சு. அந்த குருவியும் அந்த மரத்தில் இருந்து பாடிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பசிக்குது, வாங்க போவோம் அப்படின்னு சுரேஷ் சொன்னா. குட் பை குட் பை குட் பை குட் பை. உஷா ஹர்ட் தம் காலிங். ஆர் வாஸ் இட் ஜஸ்ட் த wind? அந்த இடத்துல இருந்து குட் பைன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதை உஷா கவனிச்சுக்கிட்டே இருந்தா. ஒருவேளை காற்று தான் அப்படி சத்தம் கொடுக்குதோ அப்படின்னு அவன் நினச்சா. க்ளோசரி. ஸ்டம்பிள்ட், லாஸ்ட் ஒன்ஸ் பேலன்ஸ். ஸ்டம்பிள்டுனா பேலன்ஸ் இல்லாமல் கீழே தவறி விழுறது. கிகிள், லாஃப் லைட்லி. கிகிள்னா சிரிக்கிறது. ஹடில்ட், க்ரௌடட் டுகெதர், கூட்டமாக இருக்கிறது. எக்ஸைட்டட்லி, ஃபீலிங் கிரேட் ஈகர்னஸ். Students, I hope you all understood the lesson very well. Read the lesson and study the glossaries. Do the book back exercises in your English textbook and send it in the WhatsApp group. Thank you, students.